லைவ்ல ரணவுடைய மோதிரை சௌந்தர்யா வந்து கிழிச்சு விட்டுருக்காங்க, கேளுங்க. இவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் டைரக்ட் நாமினேஷன் வந்து இவனை வந்து பண்ணிட்டாங்க. முத்துக்குமரன் எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இவனால் வந்து தொழிலாளிகள் பல பிரச்சனைகள் வருது, இவன் வந்து தொழிலாளிகள் முன்னேறதுக்கு வந்து தடையாக இருந்தான், அதனால் இவனை வந்து எல்லாம் சேர்ந்து வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல முத்துக்குமரன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி மூஞ்சி அப்படி வச்சுக்கிறாப்புல, அப்படி ரொம்ப அப்படியே ஃபீலிங்கில் இருக்காப்புல, அப்படியே மாசின்னு நினச்சி வச்சுருக்காப்புல. அதான் சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, ஃபீலிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. மாசாங்கிறேன். அப்படியே சௌந்தர்யாவை மூஞ்சியில் வந்து காய் தூணுது போயிருக்காங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற பைத்தியக்காரத்தனமாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்து வந்து உன்னையால தானே அந்த கேம் வந்து கெட்டு போச்சு, நீ எல்லாம் என்னடா ஒரு ஆள் அப்படி சொல்லி காரி துப்புறாங்க. அது முத்துக்குமரன் அந்த காரணம் சொல்லும் போதே நீ கூனி குறுகி போய் உட்காந்துருக்கணும். ஆனால் ஒரு மாதம் எல்லோரும் நம்மளை வந்து ஒதுக்குறாங்க, நான் மாதம் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேவலமாக பட்டிருக்கேன். அதான் சௌந்தர்யா, டேய் ஏன்டா அப்படி இருக்க பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி காரி துப்புறாங்க. இன்னொரு பக்கம் சத்யா சொல்கிறத கேளுங்களேன். வெளியே வந்து சத்யா சொல்கிறாப்புல, வெளியே வந்து பிஆர் செட்டிங்கோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சத்யா சொல்கிறாப்புல. ஏன்னா இவனுக்குலாம் மக்கள் சப்போர்ட்டே கிடையாதுங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்விட்டர் ஐடியில் வருது, இந்த மாதிரி இவன் வந்து அப்படியே அடுத்து தள்ளிட்டான், அப்படி தள்ளிட்டான், இப்படி தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லி பெரிய ஐடியிலலாம் வருது. இப்போ நார்மலாக இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபரே வெறும் 6800 ஆரம்பித்தோம், இப்போ நம்ம 2000 பேர். ஏன்னா நம்ம அப்படியே ஆர்கானிக்காக க்ரோ ஆகிறோம். ஆனால் வந்து நல்லா க்ரோ ஆகி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் யூடியூப்பில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. திடீர்னு இவன் ஒரு இலவும் பண்ணல, அதே மாதிரி ட்விட்டர்லேயும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது காரணம் என்ன, இந்த பிஆர் தான். நேற்றுக்கே வந்து சத்யா இதே வார்த்தையை சொன்னாப்புல, வெளியே பிஆர்னு செட் பண்ணிட்டான், இவன்ட்ட ஹெவியாக பணம் இருக்குது, அதை செட் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போயும் அதே தான் சொல்கிறாரு. அந்த பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியே வந்து நல்லா செட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. இல்லை பிக் பாஸ் வேறு காரி துப்பியிருக்கார், புத்திசாலித்தனமாக இருந்தால் பொழைச்சிக்குவா, இல்லாட்டினா அடுத்த வாரம் நீ வெளியே போயிடுவாடா அப்படின்னு சொல்லி காரி துப்பியிருக்கார். மக்களே, இவனுடைய கேவலமான இதை பற்றி நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.